அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடு குட்டி போட்டதிலிருந்து 6 மாதத்திற்கான ஆட்டுக்குட்டிக்கான பூச்சி மருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற அனுபவத்தை, எனக்கு தெரிந்த அனுபவத்தை இதில் பதிவிட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு மட்டும்தான் இந்த பதிவு. அவசியம் நீங்கள் இதை பார்த்த உடனே அப்படியே நீங்கள் பயன்படுத்திடக்கூடாது. உங்கள் அருகாமையில் உள்ள டாக்டரை கேட்டு அதன்படி தான் நீங்கள் செயல்படணும். ஒருவேளை இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணினீங்கன்னா இதில் ஏதேனும் தவறு நடந்தால் இந்த சேனல் பொறுப்பேற்காது. அவசியம் உங்கள் அருகாமையில் உள்ள டாக்டரை கேட்டு அவர் சொல்லும் கருத்துக்களை புரிந்து கொண்டு அதன்படி உங்கள் ஆட்டுக்குட்டிக்கு புழு நீக்கும் மருந்து கொடுக்கலாம். ஆடு குட்டி போட்டதிலிருந்து 30வது நாள் காலையில் ஆடு குட்டி பால் ஊட்டுறதுக்கு முன்பாக 2 மணி நேரத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டிக்கு புழு நீக்கும் மருந்து கொடுக்கணும். 30வது நாளில் ஆல்பண்டால் சோல் ஓரல் சொல்யூஷன் அப்படிங்கிற மருந்து வாயிலே கொடுக்கறது 4 கிலோவுக்கு 1 ml கொடுக்க வேண்டும். அப்போ வயிற்றுப்போக்கு, சளி, காய்ச்சல் போன்ற ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதெல்லாம் நீங்கிய பிறகு தான் கொடுக்கணும். ஆடு குட்டி பூச்சி மருந்து கொடுக்கும்போது பூச்சி மருந்து கொடுத்த அடுத்த நாள்லேருந்து அடுத்த 4 நாட்களுக்கு லிவர் டானிக்கு கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, மருந்து ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா அது குட்டியை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த லிவர் டானிக் கொடுக்குறோம். லிவர் டானிக்கு ரொம்பவும் ஆட்டுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ புழு நீக்கும் மருந்து கொடுத்த அன்னைக்கு கொடுக்கக்கூடாது. புழு நீக்க மருந்து கொடுத்த அடுத்த 4 நாட்களுக்கு தான் இந்த மருந்து கொடுக்கணும். கொடுக்கும்போது ஆட்டு பூச்சி மருந்து எத்தனை ml கொடுத்தீங்களோ அதே அளவு தான் லிவர் டானிக்கும் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவோ குறைச்சோ கொடுக்க வேண்டாம். இந்த இமேஜை பார்த்து அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் வாங்கிக்கிங்க. 60 நாள் அடுத்ததாக 60வது நாளில் பென்மெண்டாசோல் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷன் பூச்சி மருந்து வாங்கிக்கிங்க. அதில் 4 கிலோ உயிர் எடைக்கு 1 ml கொடுக்கணும். ஸோ இது கொடுத்து அடுத்த 4 நாளுக்கு லிவர் டானிக் கொடுக்கணும். ஒவ்வொரு மருந்து கொடுக்கும்போதும் கொடுத்த அடுத்த 4 நாட்களுக்கு லிவர் டானிக் கட்டாயம் கொடுக்கணும். அப்போ தான் ஆட்டுக்குட்டியினுடைய வளர்ச்சியை நீங்கள் நல்லா உணர முடியும். அடுத்து 90 நாள் ஆன பிறகு ஆட்டுக்குட்டிக்கு ஐவர்மேக்டின் இன்ஜெக்ஷன் அல்லது ஐவர்மேக்டின் ஓரல் சொல்யூஷன். ஐவர்மேக்டின் இன்ஜெக்ஷன்னா ஊசி போடணும், டாக்டரை கூட்டிகிட்டு வந்து தான் ஊசி போடணும். அல்லது ஐவர்மேக்டின் ஓரல் சொல்யூஷன் வாயிலையும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது 4 கிலோ உயிர் எடைக்கு 1 ml கொடுக்கணும். ஆனாலும் ஓரல் சொல்யூஷனை காட்டிலும் ஊசி போடுறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அருகாமையில் உள்ள டாக்டரை கூப்பிட்டு அவரிடம் சொல்லி ஐவர்மேக்டின் இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க. 1 ml போடணும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 1 ml போட்டால் போதும். ஆட்டுக்குட்டி நல்லா சிறப்பாக நல்ல வளர்ச்சி அடுத்து ஒரு 30-20 நாள்லே தெரிஞ்சிடும். நல்லா பளபளன்னு இருக்கிறது தெரியும். ஸோ ஏற்கனவே ஒட்டுண்ணிகள்லாம் இருந்ததுன்னா அது சரியாயிடும். அடுத்தது 120 நாள் ஆனதும் லேவாமிஷோல் ஹைட்ரோக்ளோரைடு ப்ளஸ் ஆக்சிக்ளோசனைடு அப்படிங்கிற ஓரல் சஸ்பென்ஷன் மருந்து இருக்கும். அது 4 கிலோவுக்கு 1 ml அப்படிங்கிற அளவுக்கு வாயில் கொடுக்கணும். குட்டி அது கொடுத்ததுக்கப்புறம் குட்டி இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மருந்து டாக்டர்கிட்ட கேட்டு கடையில் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அடுத்ததாக ட்ரைக்ளாபெண்டாசோல் அண்டு ஐவர்மேக்டின் சஸ்பென்ஷன் 5 கிலோ உயிர் எடைக்கு 1 ml கொடுக்கணும் 170 நாளுக்கு பிறகு. ஸோ 170 நாளுக்கு பிறகு இதை கொடுத்ததுக்கப்புறம் குட்டிக்கு பூச்சி மருந்து கொடுத்தது போதுமானது. இதில் ஒரு குட்டி நல்ல ஒரு ஆரோக்கியமான எடையை கொடுக்கும். தொடர்ந்து குட்டிக்கு ஒரு சைக்கிள் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமாக குட்டி வளரும். இது என்னுடைய அனுபவம். என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அனுபவத்தை முழுமையாக பார்த்தமைக்காக நன்றி. ஸோ இதை பார்த்த பிறகு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்களும் ஒரு அனுபவத்தை கற்றுக்குங்க. அனைவருக்கும் நன்றி.